சொல்லார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்குப் பொருத்தனை பண்ணியிருந்தால் அதைச் செலுத்தத் தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்குப் பாவமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. உபாகமம் 23:21 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கும் பொருத்தனை பண்ணியிருந்தா அதை நம்ம செலுத்த தாமதிக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் நம்ம கால தாமதங்களை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதே போல் ஆதியாகமம் 19:16 என்ன போட்டிருக்குன்னா, லோத்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த தேசத்தை விட்டு தேசத்தை அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். சொல்லும்போது தாமதித்து கொண்டிருப்பார். அப்பொழுது அவன் மேலே வச்ச இரக்கத்தினால என்ன பண்ணுவார், ஆண்டவர் கையை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டுருவார். பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு விடுவார். அப்போ அவன் தாமதித்து கொண்டிருந்தான். நாம் எதிலெல்லாம் தாமதித்து கொண்டு இருக்கிறோம், எதுலையும் நம்ம காலதாமதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதே போல் ஆதியாகமம் 34:19 என்ன கூறப்பட்டிருக்குன்னா, 34:19 அவர் அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் தீனாள் என்ன பண்ணார்னா, தீனாளை சீகேம் ராஜா ஏமோருங்கிறவர் பெண் கேட்க வரும்போது என்ன ஆகுனா, அவளை கெடுத்து கற்பழித்து நிறைய காரியங்கள் செய்வாங்க. அதனால என்ன பண்ணுவான்னா, அந்த விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் குமாரத்தின்னு சொல்லும்போது அவன் மேலே வச்சு பிரியத்தினால அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணலைன்னு சொல்லி வேதாகமம் கற்றுத் தருகிறது. அது நம்ம ஒருத்தர் மேலே நம்ம ஆண்டவர் மேலே நம்ம பிரியம் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அதை செய்ய நம்ம தாமதிக்க மாட்டோம்னு சொல்லி வேதாகமம் கற்றுத் தருகிறது. இவன் அவன் மேலே வச்ச ஒரு பிரியத்தினால அந்த விருத்த சேதனம் செய்ய அவன் தீவிரமாக செஞ்சான். நம்ம ஆண்டவர் மேலே உள்ள ஒரு பிரியத்தினால நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம பொருத்தனையோ எதோ நம்ம செஞ்சுருப்போம், அவருக்காக வாழ்வோம், அப்படிலாம் நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம். அவர் மேலே நம்ம கண்டிப்பாக ஒரு பிரியம் இருந்துச்சுன்னா அதை செய்ய நம்ம தாமதிக்க மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதே போல் சங்கீதம் 70:5 நம்ம வேண்டுதல் செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா, ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே நீர் ஏன் தாமதிக்கிறீர், ஏன் தாமதிக்கீங்க, ஏன் தாமதிக்கன்னு கேட்போம். அது நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஏன்னா நம்மளே தாமதிக்கிறோம், அநேக காரியத்தில் நம்ம தாமதிப்போம். இதில் என்ன போட்டிருக்குன்னா, 70ஆம் சங்கீதம் 5ஆம் என்ன போட்டிருக்குன்னா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும் சொல்லி அவன் ப்ரேயர் பண்ணுறாரு. யார்? தாவீதின் சங்கீதம். சரிங்களா? இன்னை போட்டுதலாக பண்ணுறாரு. ஆனால் நம்ம சில காரியங்களில் நம்ம தாமதித்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம செய்ய அவர் தாமதிக்கிற தெய்வம் அல்லன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருக்கு. அதனால் அவர் தாமதியாமல் காரியத்தை செய்யணும்னா நம்மளுடைய தாமதம் ஏன்னா அவர் கேள்வி இருக்கார். நம்ம தாமதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அவர்கிட்ட ஏன் தாமதிக்கிறேன்னு நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அவர் செய்ய தீவிரமாக நிற்பார். எனவே நாம் எந்த ஒரு காரியத்திலையும் கால தாமதம் செய்யாமல் அவருக்கு பிரியமாக அவருக்கு என்னென்ன பொருத்தனைகள் செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் வச்சு நம்ம தீவிரமாக செய்ய நம்ம துணிந்து நிற்க ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஆமென்.